இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். பூமியில் இருந்த அந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா மனுஷரிலும் அதிக சாந்த குணம் மோசேக்கு இருந்தது. பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அப்போ சாதாரண சாந்தம் இல்லை, மிகுந்த சாந்த குணம். இந்த மோசேயை குறித்து இப்படி ஒரு சாட்சி ஒரு அற்புதமானது. இந்த சாட்சி உண்மையிலேயே எந்த மனுஷனையும் எப்படியும் கர்த்தரால் மாற்ற முடியும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு சாட்சி. இப்போ யோபுவை குறித்து பாத்தீங்கன்னா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனும் பூமியிலே அவனை போல ஒருவனுமே இல்லை. அவன் இருந்த நாட்களில அவரை மாதிரி சிறந்த ஒரு பரிசுத்தவான் யாருமே இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவா சொல்லும். யோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே அருமையாய் இருக்கும். ஆனா மோசேயுடைய வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் இருக்கு. இதே மோசே அவர் முதல் 40 வருஷம், அவருடைய 40 வயதா இருந்த அந்த நாட்களிலே அதன் முடிவிலே பார்க்கும் பொழுது ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை கடுமையாய் நடத்துகிறதை பார்க்கும்போது இங்கும் அங்கும் சுற்றி பார்த்து ஒருவரும் இல்லை என்று கண்டு தன் பட்டயத்தை உருவி அந்த எகிப்தியனை கொன்று மணலிலே புதைத்து போட்டுவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல வருகிறான். ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை கடுமையாய் நடத்துகிறவனால சகிக்க முடியல. உடனே பட்டயத்தை உருவி அவனை வெட்டியறான். ஸ்பாட்லேயே அந்த மனுஷனை கொன்று மணல்ல புதைச்சிட்டு அவன் ஒன்றுமே அறியாதது போல போறான். எவ்வளவு ஒரு கோபம் உள்ள ஒரு மனுஷன்! கோபம் வந்தா ஒருத்தரை கொல்லுகிறதற்கு கூட யோசிக்காத அளவுக்கு அவ்வளவு ஒரு முற்கோபியாக இருந்த மனுஷன்தான் மோசே. அதே மோசே இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த 40 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு அவனோட வாழ்க்கையில இது ஒரு சாட்சி என்னன்னா, பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறான். பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் அவனை மாதிரி சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லைன்னு ஆண்டவர் இந்த இடத்துல சாட்சி பகருகிறார். அப்ப இந்த மோசையுடைய வாழ்க்கையிலே இந்த சாந்த குணம் இப்படி வந்தது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய அற்புதம். இவ்வளவு பெரிய மாற்றம், எந்த நிலையிலிருந்து எந்த நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில இந்த கோபத்தை அடைக்க முடியல, என்னால கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. சில நேரத்துல நான் பதறி பேசுகிறேன், கோபமா பேசுறேன். சில நேரத்துல என்னால அடக்க முடியல. மத்த எல்லாத்துலயும் நான் நல்லதான் இருக்கிறேன். ஆனா திடீர்னு வீட்டுல யாராவது என்னை இரிட்டேட் பண்ணிட்டா உடனே நான் கத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லுவாங்க. அப்ப பார்க்கும்போது அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷனுக்கு இந்த சாந்த குணம் என்கிற சாட்சி பூமியில் இருக்கிற சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருக்கிறான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்த இந்த சம்பவத்தை தான் கொஞ்சம் கவனிக்கணும். எப்பொழுது கர்த்தர் இந்த சாட்சி கொடுக்கிறார்? எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவருடைய சாட்சி விளங்கும். நாம சோதிக்கப்படும் போதுதான் பொன்னாக நம்ம விளங்குவோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பாருங்க. யோவான் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 17 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, அங்கே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை நேசகுமாரனாக அங்கே பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் சாட்சி பகருகிறார். எப்ப பகர்ந்தார்? பிறந்த உடனே பகர்ந்தாரா? இல்ல. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 12 வயசுல பகர்ந்தாரா? இல்ல.
அல்லது 29 வயசு 30 வயசுல இல்ல. எப்ப அந்த 30 வயசுக்கு பிறகு அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் பொழுது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி, ஞானஸ்நானமே அவருக்கு அவசியம் இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் கூட அவர் முன் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார் பாருங்க. அங்கதான் பிதா சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். அதே போலதான் இங்கே சொல்றேன். மோசையுடைய வாழ்க்கையிலே இந்த 3ஆம் வசனத்துல இப்படி ஒரு சாட்சி வருதுன்னா, முதல் 2 வசனத்துலதான் அதற்கான காரணத்தை நம்மள பார்க்க முடிகிறது. வாசிக்கிற பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தாராம். மோசையுடைய வாழ்க்கையில் இதை குறித்து சரித்திர பின்னணியில சொல்றாங்க. நமக்கு அதை பத்தி பைபிள்ல நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. அவருடைய மனைவி இறந்திருக்க வேண்டும். அவர் அந்த இடத்துல அதுக்கு பிறகு மனைவி பத்தி எதுவுமே இல்லை. அவருடைய மனைவி இறந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர் ஒரு திருமணம் செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி திருமணம் செய்தாலும் கூட இந்த இடத்துல மோசே ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், லேவி கோத்திரத்தான். இந்த லேவி கோத்திரத்தான் ஆகிய மோசே ஒரு லேவி கோத்திரத்து பெண்ணை திருமணம் செய்திருந்தால் யாருமே ஒண்ணு பேசியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல யாருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணிட்டார். அப்போ ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீனா ஒரு கருப்பினத்தை சேர்ந்ததான ஒரு பெண். அந்த எத்தியோப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணினது நிமித்தம் கூட பிறந்த அக்காவும் அண்ணனும் மீரியாமும் ஆரோனும் மோசைக்கு விரோதமாய் பேசுறாங்க. சரி, இது பரவாயில்ல, மோசைக்கு விரோதமா பேசுறாங்க. அவன் இது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, இது ஒரு பப்ளிக் இஷ்யூ கிடையாது, ஃபேமிலி இஷ்யூ தான். இந்த ஃபேமிலி இஷ்யூல தன் தம்பி ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீ விவாகம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் கேட்பது இயற்கையான விஷயம்தான். ஏன்டா இப்படி பண்ணிட்டு ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டியே, இது நமக்கெல்லாம் சரியாகுமா, இது நமக்கு ஒத்து வருமா, என்னன்னு யோசிக்கலையா அப்படிலாம் பேசிட்டு அவ மோசை விட்ட பின்னால கொஞ்சம் திட்டி இருக்கலாம், கடுமையா பேசி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இது ஃபேமிலி இஷ்யூ. ஆனா அந்த ஃபேமிலி இஷ்யூவை தாண்டி ஒண்ணு நடக்குது. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்று சொல்லி அவர்கள் மோசையுடைய ஊழியத்தை குறித்தும் அங்க பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் மோசையுடைய லைஃப பேசுறாங்க. இரண்டாவது மோசைக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை குறித்தும் பேசுறாங்க. கர்த்தர் மோசை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசவில்லையோ என்றார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தையில் 2வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, கர்த்தர் அதை கேட்டார் இருக்கு. கர்த்தர் அதை கேட்டார். இந்த வார்த்தை முடியுது, 2வது வசனம் தான் முடியுது. கர்த்தர் அதை கேட்டார். மோசை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் இவங்க 2 பேரும் பேசுறாங்க. மோசையை தனிப்பட்ட விதத்துல கமெண்ட் பண்ணியிருந்தா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது இல்லையா? ஏண்டா வேற பெண்ணே கிடைக்கலையா, போய் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டியே, இப்படி நம்ம ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அது அப்படியே பைபிள்ல ஒரு ரெக்கார்டா இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் மோசைக்கு மாத்திரமல்ல, அவருக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம், யோசுவாவின் மூலமாய் மோசைக்கு கர்த்தர் திடப்படுத்தி கொடுத்த ஒரு ஊழியம், அந்த ஊழியத்தை குறித்தும் அவர் மோசையை கொண்டுதான் கர்த்தர் பேசினாராம், எங்களை கொண்டு பேசவில்லையா என்று சொல்லி ஊழியத்தின் காரியத்திலும் மோசைக்கு எதிராக அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அங்கதான் கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நமக்கு எதிராக பேசலாம். இங்க மோசை விஷயத்துல பாத்தீங்கன்னா நடக்காத ஒண்ணு பேசல இல்ல, நடந்ததுதான் பேசுறாங்க.
எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணாரு. ஒரு அண்ணனும் அக்காவும் கேட்கறாங்க. இல்ல, இது வந்து ஒரு சாதாரண இன்சிடென்ட் தான். அப்போ ஒரு எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணாமல் இருந்தால் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் அப்படி ஒரு விவாகம் பண்ணினதுனாலே அந்த 2 மூத்தவர்களும் அவனிடத்துல வந்து கேட்கிறாங்க. ஆனால் அவர்கள் அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, அடுத்ததான் அவருடைய ஊழியத்தையும் சேலஞ்ச் பண்ணி பேசுறாங்க. அந்த தலைவனாக இருக்கிற மோசே அவரை வந்து அவருடைய தலைமைத்துவத்திற்கு எதிராக பேசி, சொல்ல போனால் மோசே இந்த இடத்துல அவர்கள் என்ன சொல்றது, ஒரு மோசமாய் விட்டு கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வேதனை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சோர்வையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை கூட தள்ளுறாங்க. அப்போ கர்த்தர் அந்த இடத்துல கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறார். நம்ம வாழ்க்கையில யாருமே நம்மளை பத்தி ஒண்ணுமே சொல்லாட்டி, யாருமே நம்மளை விசனப்படுத்தாட்டி, யாருமே நம்மளை குற்றப்படுத்தாட்டி, யாருமே நம்மளுடைய மனசை கஷ்டப்படுத்தாட்டி, அப்படி எதுவுமே நமக்கு வரலன்னு வச்சுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தா போகுதுன்னா, அப்ப நீங்க சாந்தமா இருக்கிறீங்கன்னா அது பெரிய மேட்டரே கிடையாது. எனக்கு கோபமே வர்றது கிடையாது, எனக்கு கோபமே வராது, நான் கோபப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சிலர் சொல்லலாம். நான் லாஸ்டா எப்ப கோவப்பட்டேன்னு தெரியல, நான் கோவப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கோவப்படல? கோவப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல. சரியா? ரொம்ப நாள் உங்களை யாருமே கோவப்படுத்தல. யாருமே கொஞ்சம் ரொம்ப நாள் உங்களை இருதயத்தை வேதனைப்படுத்தும்படி பேசல. யாருமே ரொம்ப நாளாக உங்கள் மனதை கஷ்டப்படுத்தும்படி பேசல. அதனால உங்களுக்கு கோபம் வரல. சரியா? அப்போ நம்மளை வந்து ஒருத்தர் கோபப்படுத்தும் பொழுது கோபப்படாமல் இருப்பதுதான் உண்மையான சாந்த குணத்தின் அடையாளமாக இருக்கிறது. யாருமே என்ன கோவப்படுத்துறது இல்லை, நானும் கோவப்படாம இருக்கிறேன்றது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மோசையுடைய வாழ்க்கையில அவரை கோவப்படுத்துறாங்க, விசனப்படுத்துறாங்க, அவருக்கு விரோதமா பெர்சனலா கமெண்ட் பண்றாங்க, அவருடைய ஊழியத்திற்காக கமெண்ட் பண்றாங்க. கர்த்தர் அதை கேட்கிறார். ஆனால் மோசே கேட்டும் கேளாதது போல தன்னுடைய வாழ்க்கையில தன் வேலை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறார். இதுதான் ஒரு சாந்த குணம் உள்ளவனின் அடையாளம். பதிலுக்கு போய் சண்டை போடல. நான் இப்படிதான் பண்ணுவேன், கர்த்தரே கேட்கல, நீ யார் என்ன கேட்கறதுக்கு அப்படின்னு சண்டை போட்டுருக்கலாம் இல்லையா? சண்டையே போடல, அமைதிய போயிடலாம். மோசைக்கு விரோதமா இப்படி இந்த சொந்த சகோதர சகோதரி பேசும் பொழுது எந்த ரியாக்ஷனும் காட்டல, அவன் பேசாம இருந்தவன். இன்னைக்கும் தெய்வ பிள்ளைகள், நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிரூபிக்கணும். நீங்க சாந்த குணம் உள்ளவர்கள் தானா என்று உங்களை நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும். அப்படிதான் கர்த்தர் விரும்புறார். நம்முடைய பிரச்சனை நேரத்திலே நம்ம யாராவது மனசை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையிலே நம்முடைய சாந்த குணத்தை அந்த இடத்துலதான் வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாருமே நம்மளை கோவப்படுத்தாத நேரத்துல கோபமே வரலன்னு சொல்றது பெருசு கிடையாது. நம்மளை யாராவது கோபப்படுத்துகிற போது கோபம் வராமல் கட்டுப்படுத்துவதுதான் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷமான காரியம். அதனால் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களை கோபப்படுத்த நினைத்தாலும் அமைதி காருங்கள், அமைதியா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியா இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்திலே ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். திரும்பவும் பதிலுக்கு பதில் பேசாம இருக்கணும். உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கணுமா? பப்ளிக்ல எந்த விஷயத்திலும் உங்களுடைய சமாதானம் கெட்டு போகிறது நீங்க வெளிப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சாந்த குணம் என்பதுதான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதனாலதான் இதை கர்த்தர் வந்து வேதத்தில் ரொம்ப தெளிவா மோசையின் சாந்த குணத்தை பற்றி பாராட்டி ஒரு அதிகாரமே சொல்லப்படுது. அந்த சாந்த குணத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தரே அங்கே ஆக்ஷன் எடுக்கிறது, யுத்தம் பண்றது அங்கே சொல்லப்படுது. எல்லாமே நடக்கும். அப்ப இந்த நாட்களிலே சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். நம்முடைய சமாதானத்தை எந்த காரணத்தை கூட இழந்துடாதீங்க. யார் உங்களை என்ன பேசினாலும் போட்டோம், பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருங்க. அவங்க தெரியாம பேசுறாங்கன்னு சொல்லி நினைச்சு விட்டுருங்க. நீங்க பதிலுக்கு ஒரு காரியத்தை பேசுனீங்கன்னா
கண்டிப்பா சொல்றேன், அது உங்கள் வாழ்க்கையில பிரச்சனையாய் போய் முடி. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுள் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமாதானமும் சாந்த குணமும் எப்பொழுதும் இருக்கும். மோசேயினுடைய வாழ்க்கையிலே அவனை கோபப்படுத்தின சம்பவங்களிலே அவர் சாந்த குணத்தை காத்துக் கொண்டார். இருதயத்தை கர்த்தர் மேல பதித்துக் கொண்டு சாந்த குணத்தோடு இருந்தார். அதனாலதான் வேதம் அவருக்கு அப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சாட்சி நமக்கு அவசியம். பூமியில் எல்லா மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். எவ்வளவு நல்ல சாட்சி! இந்த சாட்சி ஒவ்வொருவருக்குள்ள விளங்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க, தாழ்த்துங்க, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் மகிமை பண்ணுங்க. ஸ்தோத்திரம், துதிக மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.